அண்ணா நீங்கண்ணா என்னப்பா? நீங்க ராமசாமி பையன் தானே? இல்லையே. இல்லையா? அப்போ கந்தசாமி பையன். கந்தசாமி பையனா? ஆமா, நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். ஒன்னும் இல்லைண்ணா, அப்பா நம்ம கிட்ட ஒரு 100 ரூபா கை மாத்தா வாங்கியிருந்தாரு. அதான் அப்பா. பரவாயில்லண்ணா. 100 ரூபா. ஆமா, கை மாத்தா வாங்கியிருந்தாரு. ஆமாண்ணா. அப்பா கடவுள்லாம் வச்சுக்கூடாது. சரிண்ணா. பையன் தான் நினைக்கணும். ஆமா, நானே கொடுத்துறேன். 100 ரூபா. ஓகேவா? சரி, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே. தம்பி இல்லைங்க. கோவிந்த பையன் நீங்க? இல்ல, மாறி பையன். மாறி பையன். நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். ஒண்ணும் இல்ல தம்பி, அப்பா ஒரு 500 ரூபாய் கைமாத்தா வாங்கியிருந்தாரு. யாரு? அப்பா ஒரு 500 ரூபாய் கைமாத்தா வாங்கியிருந்தாரு. எங்க அப்பா 500 ரூபா? ஆமா. கைமாத்தா? ஆமா. உன்கிட்ட? ஆமாப்பா. எங்க அப்பா செத்து 2 வருஷம் ஆச்சு. எங்க அப்பா உங்ககிட்ட கைமாத்தா காசு வாங்கியிருந்தாரா? எங்க அப்பா செத்து 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்த உங்க அப்பாட்ட இருந்து நான் 100 ரூபாய் வாங்கியிருக்கும் போது 15 வருஷத்துக்கு முன்னாடி செத்த எங்க அப்பாட்ட இருந்து நீ 500 ரூபாய் வாங்கிட போறா? யாரு ஏமாத்த பாக்குறா? புறா காசா? 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 500 ரூபா போச்சு. நீ கேட்டது வாங்கி வந்து. என்னது? என்ன கேட்ட? கத்திரிக்காய் தானே கேட்ட? கத்திரிக்காய் தான் வாங்கி வந்துருக்கா. காமி. கேட்ட கத்திரிக்காய். இது கத்திரிக்காவா? இது கத்திரிக்காவா? கத்திரிக்காய் தான் இது. இதெல்லாம் ஒரு கத்திரிக்காய். நல்லா சமைச்சு கொட்டினா மட்டும் நல்லா கொட்டிக்க. ஒரு கத்திரிக்காய் வாங்க தெரியுதா உனக்கு? இது கத்திரிக்காய் இல்லாம கருவேப்பிலையா? 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 நல்லா இதை மட்டும் பேசு. ஆக்கி போட்டா நல்லா வக்கனையா தின்னு. ஒரு கத்திரிக்காய் வாங்க தெரியுதா? கத்திரிக்காய் வாங்க தெரியுதா உனக்கு? உனக்கு கத்திரிக்காய் அப்படி என்னதான் பிரச்சனை? உன்னை போய் மார்க்கெட்டுக்கு அனுப்பின பாரு. எல்லாம் நல்ல கத்திரிக்காய். நல்ல பாரு, நல்ல பாரு. பா, உங்க மாப்பிள்ளைக்கு ஒரு கத்திரிக்காய் கூட வாங்க தெரியலப்பா. என்னடா பொண்ணு பத்தி வச்சிருக்கு? எங்க நம்ம வீட்டுல ஒரு டிவி வாங்கணுங்க. ஏன் அப்படி நல்லா தானே இருக்கு? எங்க அது ரொம்ப பழசா இருக்குங்க. பக்கத்து வீட்டு ரமணி இல்லைங்க, அவங்க வீட்டுல பெரிய டிவி இருக்குங்க. அந்த மாதிரி நம்ம வீட்லயும் வாங்கணுங்க. சரி, சொன்ன கேட்க போற, வாங்கிக்கோ. சரிங்க. எங்க எங்க நம்ம வீட்லயும் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாங்க. ஏமா நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குமா? அது பழசா இருக்குங்க. பக்கத்து வீட்டு ரமணி பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் வாங்கலாங்க. சரி, சொன்னா கேட்க போற, வாங்கிக்கோ. நீங்க எங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமாங்க? என்னாச்சு? பக்கத்து வீட்டு ரமணி இல்லைங்க, மருந்து குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஏமா? எங்க ஊர் ஃபுல்லா கடங்க, எங்க பார்த்தாலும் கடை வாங்கியிருக்காங்க. ரமணி மருந்து குடிச்சா? அப்ப நீ குடிக்க போறியா? என்னங்க இப்படி கேட்டீங்க? என்னமா, அவங்க டிவி வாங்கினாங்க, நம்ம டிவி வாங்கணும். அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கினாங்க, நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கணும். மருந்து குடிச்சாங்க, மருந்து குடிக்கணும். பாத்தியா, அடுத்தவங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் செய்யக்கூடாது. நம்மால என்ன முடியுமோ அதை மட்டும் தான் செய்யணும். அப்படியா? டேய், என்னடா மார்க் வாங்கியிருக்க? இதெல்லாம் ஒரு மார்க்கா? இரு உங்க அப்பா அவர்கிட்ட சொல்றேன் பாரு. கொண்டாட்டி அமைவதெல்லாம். சொல்லு. உன் புள்ள வாங்கியிருக்க மார்க்க பாரு. எனக்கு தெரியும். எப்போ உங்க அப்பா பேர் வச்சனும் அப்போவே நம்ம பையன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நல்லாவே தெரியும். ஓ, இது வரைக்கும் புள்ள அப்படியே நிறைய மார்க் வாங்கிட்டு இருந்தான். எங்க அப்பா பேர் வச்சதுனாலதான் உதவாக்கரை ஆயிட்டானோ? அப்படி சொல்லல. உன் மருமகன் உன்னை உதவாக்கறன்னு சொல்றாருப்பா.